ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே. டே 24ஓட பிக் பாஸ் அக்டோபர் 29 எபிசோட் ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம். ப்ரோமோ 2 தாங்க பார்க்க போகிறோம். ப்ரோமோ 1ஓட கண்டினியூஷன் தாங்க. திவாகர் வந்துட்டு நம்ம கமல்ஹாசனோட வசூல்ராஜா எம்பிபிஎஸ் சீனை வந்துட்டு நடித்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சட்டையை கட்டிட்டு கேமரா முன்னாடி போய் நின்றுட்டுருக்கிறாரு. இப்படியெல்லாம் வந்துட்டு எல்லோரும் முன்னாடி இந்த மாதிரி சட்டையை கட்டி நின்றுருக்காருங்க, எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கனி ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பிரவீன் வந்துட்டு பிக் பாஸ் வந்து நேற்று மாதிரி செக் பண்ணுங்கள், ட்ரெஸ்ஸு லைனாக வச்சுட்ருக்க போகிறாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணணும், எல்லாரையும் நிற்க வச்சுட்டுன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்ல, உடனே இவர் செக் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுக்கிறாரு. ஆனால் இவர் சீன் நடிச்சு காமிச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு கிடக்கிறாரு. இதனால் பிரவீன்மே காண்டாயிடுறாரு. கனி இப்படி சொன்ன உடனே ஏன் நீங்கள் கூட தான் வந்துட்டு அந்த எஃப்ஜேவை தமிழ் பேரில் கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க, நாங்கள் அதெல்லாம் ஏதாவது எங்களுக்கு தான் ஒரு வெறுப்பாக இருக்குது, நாங்கள் சொன்னோமான்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிடுறாரு. இதனால் கனி ரொம்பவே அப்செட் ஆகிட்டு அப்படியே அழுதுகிட்டே அங்கே வந்து ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது தெரிஞ்ச எஃப்ஜே யாருக்கு அந்தளவுக்கு காண்டாகும் இல்லையா, அவன் வந்துட்டு பேச, நீ என்னடா யோகியமா ஆதிரியை தனியாக கூட்டின்னு போய் பேசணும் தானே நீன்ட்டு திவாகர் வந்துட்டு எஃப்ஜே இது பண்ண எஃப்ஜே அடிக்கிற மாதிரி வந்துடுறாரு. நீ ஒழுங்கண்ணா அப்படி இப்படின்னு பேச சபரி வந்துடுறாரு. நீன்னு அவன் ஒழுக்கத்தை பார்த்தேன், நீ யார் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி எல்லோரும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு கத்தி இது பண்ணிட்டு கிடக்குறாங்க. இந்த திவாகருக்கு எதுக்கு இந்த வேலையோ தெரியல, இவர் மட்டும் யோகியம் மாதிரி பேசுகிறாரு. எல்லாருமே ஆக மொத்தம் தப்பு தான் பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்ல, அதுக்கு வந்துட்டு இப்படி கேவலமாக பேசிக்கிட்டு சொல்லிக்கிறதெல்லாம் நல்லாவா இருக்குது, என்னடா பண்ணி தொலைக்கிறீங்கன்ற மாதிரி இருக்குது இந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.